மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதனின் 5 வங்கிக் கணக்குகளை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடக்கியுள்ளனர். சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் 150 ஆண்டுகளாக செயல்படும் நிதி நிறுவனத்தில் ஓய்வு பெற்ற மத்திய மாநில அரசு அதிகாரிகள், மூத்த குடிமக்கள் முதலீடு செய்த 525 கோடி ரூபாயை தனது நண்பர்களுடன் சேர்ந்து தேவநாதன் மோசடி செய்துவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து முதலீட்டாளர்கள் 140க்கும் மேற்பட்டோர் அளித்த புகாரின் பேரில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் 50 கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பது உறுதியானதை அடுத்து தேவநாதன், அவரது நண்பர்கள் குணசீலன், மகிமைநாதன் ஆகியோரை கைது செய்தனர். தொடர்ந்து சென்னை தியாகராய நகரில் உள்ள தேவநாதன் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய 11 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் 4 லட்சம் பணம், 2 கார்கள், ஹார்ட் டிஸ்க்கள் மற்றும் சில முக்கிய ஆவணங்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் சோதனையின் முடிவில் நிதி நிறுவனம் மற்றும் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு சீல் வைத்தனர். இந்நிலையில் தேவநாதன் பெயரில் உள்ள 5 வங்கிக் கணக்குகள் மற்றும் நிதி நிறுவனத்தின் வங்கிக் கணக்குகளை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடக்கி நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தின் மீது ஏற்கனவே 144 புகார் வந்திருந்த நிலையில் தற்போது 300க்கும் மேற்பட்ட புகார்கள் சென்றுள்ளது. இதையடுத்து கைதான தேவநாதனை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சிறிய வழக்கு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.